மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒரு புரிந்துணர்வு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த புரிந்துணர்வு முற்றுமுழுதாக நாங்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷிகள் நடைமுறைப்படுத்துவதின் இல்லாட்டி அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு எவ்வகையிலே அமைய வேண்டும், அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அடைய வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம். அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மிடம் கலந்து ஆலோசித்தார்கள். அந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் அறிஞ்சு அவர்கள் திரும்ப இன்றைக்கு இரவுக்கு இல்லாட்டி நாளைக்கு காலையிலே தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி மீண்டும் தொடர்ந்தும் எங்களோடும் அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறி சென்றிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றது. அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு சீரியஸ்னஸ், அதாவது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு நேர்மையான முயற்சி ஒன்று நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. குறிப்பாக கடந்த காலங்களிலேயும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுடைய பங்காளி கட்சிகள் ஒரு சிலரோடு நாங்கள் தொடர்பில் இருந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்தும் இருக்கின்றோம். ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் ஒரு சில இடங்களில் குழம்பின. ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாதென்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே இப்பொழுது திரும்பவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு அனைவரும் இங்கு கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அவர்களோடு பேசி எங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளன்றைக்கு தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பார்கள் என்று கூறி சென்றிருக்கிறார். கொள்கை ரீதியான விடயத்திலே முன்னணியுடைய கொள்கையில் அனைத்திலும் அவர்கள் ஒத்துப்போகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். விசேஷமாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு யோசனைகளை முன்வைத்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதான 2 கட்சிகள் அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டார். ப்ளாட்டும் இபிஆர்எல்எஃப்பும் நேரடியாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் தயாரிப்பில் பங்கெடுத்தது. டெலோ அமைப்பு நேரடியாக பேரவைக்குள்ளே இருக்காவிட்டாலும் கூட டெலோ அமைப்பினுடைய தலைவர் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அந்த பேரவையுடைய தீர்வு திட்டத்தை வலியுறுத்தி நடத்தின எழுக தமிழ் நிகழ்வுகளுக்கு நேரடியாக கலந்து கொண்டதும் அதுக்கு ஆதரவும் தெரிவித்திருந்தார். அதே போன்று அவர்களுடைய ஏனைய பங்காளி கட்சிகளும் சம்பந்தமாக கருத்துக்களை நிராகரிக்கவில்லை. ஆனால் அது சம்பந்தமாக கருத்துக்கள் தங்களுடைய இணைய கட்சி ஒரு முடிவு வேற அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சங்க கூட்டணிக்குள் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள், சந்திரகுமார் உட்பட. அது நாங்கள் சொல்ல தெரியாது. அதைத்தான் தங்களோட பங்காளி கட்சிகளோட பேச வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பேசின விடயங்களை மேலதிகமாக அவர்களுடன் பேசி தமிழரசு கட்சியுடனான தமிழரசு கட்சியும் இந்த இணைத்து அவர்களை முறையிடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கும். அதைத்தான் நாங்கள் தமிழரசு கட்சியிடம் கடந்த 6 மாதமாக பேசுறதுக்கு விரும்பினோம். எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் சமஷ்டி என்று சொல்கிறாங்க. சமஷ்டி என்ற விடயத்தை சொன்னால் குறிப்பாக நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலை நிராகரிக்கிறோம்.
ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு அரசியல் ஏற்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விதியாக கடைசி வரைக்கும் ஏற்க முடியாது. அந்த வகையில 13ஆம் திருத்தம் ஏற்க முடியாது. ஒரு தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வாக அமைய முடியாது ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த விடயங்களை தெளிவாக சொல்லித்தான் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை மையமாக கொண்டு இந்த முயற்சிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் அவர்களுக்கு மாற்று திட்டம் எதுவும் இருந்தால் அதையும் அவர்கள் வச்சு நாங்கள் பேசலாம். ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட சற்று வித்தியாசம் என்னென்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகளுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகளுடைய பங்களிப்பு தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தில் வந்து நேரடியாக இருந்தது. ஆனால் தமிழரசு கட்சியின் அப்படி இருக்கவில்லை. பேராசிரியர் சிற்றம்பலம் மட்டும்தான் அதில் கலந்து கொண்டார். ஆகவே அதை பற்றி நாங்கள் திறந்த ஒரு மனதோடு வந்து நாங்கள் வெளிப்படை தன்மையாக வந்து அவர்களோட பேசத்தேன். நாங்கள் சொல்றதைத்தான் அவர்களை ஏற்க வேணும் இல்லை, ஆனால் அதை பேசவும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை முற்றுமுழுதாக நிராகரிப்போம். அதுகளுக்கு வந்து தமிழரசு கட்சி இணங்குவோம். ஆகவே அவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கேட்டுறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு தலைபட்சமாக அந்த பேச்சுவார்த்தை முடிச்சவை. போன வெள்ளிக்கிழமை அவர்கள் எங்களை சந்திக்கணும்னு கேட்டு நாங்கள் சந்தித்த இடத்துலையும் கூட அவர்களுடைய பார்வையில் வந்து இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிறது தொடர்பாகத்தான் அவர்களுக்கு பேச விரும்புகிறதை தவிர இறுதி தீர்வு சம்பந்தமாக பேசி ஒரு இணக்கப்பாடு வர்றதுக்கு வந்து அவர்கள் அந்த இடத்துல வந்து இணங்கவில்லை, ஆர்வம் காட்டவில்லை. அந்த காரணத்தினால தான் ஒரு இணக்கப்பாடு வருது. ஆட்சி அமைக்கின்ற விடயத்திலே எவ்வாறான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட போகிறது? இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதற்கு கூட்டணி அமைக்கப்படவில்லை. கூட்டணி அமைகிற இடத்துல வந்து நாங்கள் அது சம்பந்தமாக பேசலாம். எந்தெந்த சபைகளில் போட்டிகள் உறுதியாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? நாங்கள் இன்றைக்கு பேசினதை வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள், தமிழ் மக்களுடைய சுயநிதி உரிமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அணுகுமுறையும் இறுதி தீர்வு சம்பந்தமாக எவ்வகையான இணக்கப்பாடு வரவேணும் என்பதை பற்றி தான் பேசினமே தவிர வேறு எதை பற்றி பேசணும். தமிழ் தேசிய பேரவை எவ்வாறான எந்தெந்த சபைகளில் போட்டியிடுவதற்கு உறுதியாக இருக்கின்றன? இப்போதைக்கு இருக்கிற நிலையிலே வந்து நாங்கள் ஒரு தனி தரப்பாக தமிழ் தேசிய பேரவை என்ற தனி தரப்பாக வந்து பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்டத்திலே 4 சபை, அதாவது சாவச்சேரி நகரசபை, பருத்தித்துறை நகரசபை, கல்வெட்டுத்துறை நகரசபை, மற்றது ஊர்காவல்துறை பிரதேச சபை. இந்த 4 சபையிலே நாங்கள் முன்னிலையில் இருக்கின்றோம். தமிழ் தேசிய கட்சிகள் என்ற கோணத்தில் முன்னிலையில் இருக்கிறோம். அந்த சபையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து எங்களுடைய வேட்பாளர்களை வந்து தவிசாளர் பதவிக்கு இறக்குவோம். மற்ற அனைத்து சபைகள்லையும் நாங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிற சபையில் நாங்கள் உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு வேட்பாளர்களை இறக்குவோம். மாநகர சபையினுடைய அப்படியான மாநகர சபையினுடைய பிரதி மேயர் யாராக முன்மொழிந்திருக்கிறது? அது அந்த நேரம் நாங்கள் அறிவிப்போம். பிரதி மேயரை முன்மொழிவதற்கு திட்டம் இருக்கிறது? நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஒரு கூட்டு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறோம். பிரதி மேயருக்குரிய வேட்பாளரை நாங்கள் நிச்சயமாக நிறுத்துவோம். Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.